நம்ம வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சிறு வயசுலேயே படிப்புக்கு அதிகம் ஆர்வம் காட்டல. அண்ணன் இத பார்த்து கோபமா சாப்பாடு கொடுக்காம நிறுத்திட்டாரு. படிக்கணும்னு தண்டனை மாதிரி வச்சிட்டாரு. ஆனா பசிக்கிற பையன் வீட்டை விட்டு அலைந்து திரிந்தாலும் அவனுக்கு சாப்பாடு மறைமறையா தந்தது யார்னா அவனோட அண்ணி. அந்த அண்ணியோட பாசம் மனசில எவ்வளவு மென்மையோ ராமலிங்கம் ஒவ்வொரு தடவை சாப்பாட்டுக்கு தாமதமா வரும்போது அவள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த அண்ணியோட அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கினால்தான் ராமலிங்கம் படிப்புக்கு ஒப்புக்கிட்டார். அப்புறம் அவருக்கு தனியா ஒரு அறை கொடுத்தாங்க, படிப்புக்கும் தியானத்துக்கும். அந்த காலத்துல ஒரு நாள் ராமலிங்கம் 11 வயசுதான். அண்ணன் உடம்பு சரியில்லாததால் வழக்கம் போல உபதேசம் சொல்ல முடியல. அப்போ மேடையில ஏறினது அந்த சிறு பையன்தான். சேக்கிழார் புராணம் இருந்த பரம ஒளி நடன காட்சியை எவ்வளவு அழகா சொன்னார்னா அங்க இருந்த பக்தர்கள் மெய் மறந்து ரசிச்சாங்க. அந்த சிறு பையன் பேச்சு கேட்ட உடனே இன்னும் சில நாள் நீங்க தான் பேசணும் என்று கேட்டாங்க. இதுவே அவனோட பெருமையை அண்ணனுக்கும் புரிய வைத்தது. அந்த சமயத்திலேயே அவனோட தெய்வீக சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சது. 11 வயசுலேயே திருவொற்றியூரில சிவன் கோயிலுக்கு போய் உடனடியாக தோன்றிய பாடல்களை அங்கே பாடினார். அந்த பாடல்கள்ல என்னென்ன வெளிப்பட்டதுன்னா, உடம்புக்கு மரணம் இல்லாத நிலை, ஆன்மீக தூய்மை, கடவுளோட சரணாகதி, எல்லா உயிர்களுக்கும் மேல் கருணை, அன்பு, கடவுளோட ஒன்றிய நிலை. இந்த காலத்துல வந்த பாடல்கள்தான் பின்னாளில் அருட்பாவின் 3 தொகுதிகளா உருவானது. 15 வயசிலிருந்து 30 வயசுக்குள் அவரிடம் அறிவு தேடி நிறைய சிஷ்யர்கள் வந்தாங்க. அதுல மிக முக்கியமானவர் வேலாயுத முதலியார். தமிழ், சம்ஸ்கிருதம், வேறு மொழிகள் எல்லாம் அறிந்த பண்டிதர். இந்த காலத்தில ராமலிங்க அடிகளார் அரிதான தமிழ் நூல்களுக்கு உரைகள், விளக்கங்கள் எழுதி ஒளிவில் வடுக்கம்னு சொல்லப்படும் நூல் லுக்களித்த உரையால சைவ சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் ஒன்று செய்து சமயத்தோட பிளவுகள் இல்லாம ஒற்றுமையா விளக்கினார். அந்த காலத்துல அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் அப்படின்னு பிரிவுகள் இந்த சூழலில் வள்ளலாரோட சிந்தனை உண்மையிலேயே ஒரு பெரிய ஒற்றுமை செய்த செய்தி. அவரோட உள்ளங்கன் ஆசை துறவு வாழ்க்கை தான். ஆனா குடும்பத்தார் வற்புறுத்தலும் ஒரு புண்ணியவானோட அறிவுரையாலுமே திருமணம் நடந்துச்சு. அதுவும் மனசுக்கு பிடிக்காம இருந்தாலும் அவர் சொன்னபடி ஒத்துக்கொண்டார். இதுதான் ராமலிங்க அடிகளாரோட சிறுவயது முதல் இளமை காலம் வரை நடந்த நிகழ்வுகள். அந்த பையன்தான் பின்னாளில் உலகையே கருணையால மாற்றிய வள்ளலாரானார். அப்பா கல்யாணம் நடந்துடுச்சு. ஆனா அதுல ராமலிங்க அடிகளார் மனசு சும்மா பக்கம். குடும்ப வாழ்க்கையில அவர் எப்பவும் சிக்கிக்கிட்டதில்ல. மனைவியையே கூட ஆன்மீக பாதைக்கு திருப்புற ஆசையோட இருந்தார். சீடர்களோட சேர்ந்து சிதம்பரத்துக்கு யாத்திரை கிளம்பினார். அந்த வழியில காஞ்சி, புதுச்சேரி, கடலூர் எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் தரிசனம் பண்ணி சிதம்பரத்தில சில நாள் தங்கி அப்புறம் கருங்குழியில 9 வருஷம் குடிகொண்டார். அங்க எப்பவுமே நடராஜ பெருமானுக்கு தன்னாலே உந்தர்ந்த பாட்டு பாடுறார். அந்த பாடலிலே உள்ள ஆசை, வெளியில் நடக்கிற வழிபாடு இரண்டுமே பூர்த்தியா நடந்துச்சு. அடிகளார் நடராஜனை உலக நடனக்காரன்னு சொல்லல, பிரபஞ்சமே முழுக்க வெளிச்சத்துல ஆடும் நடனம்னு சொன்னார். அதுக்கே ஒளிக்குள்ள ஒளின்னு அர்த்தம் கொடுத்தார். அவரோட உபதேசத்துல 3 சபைங்க வருது. சித் சபை, உண்மையோட ஞானத்தை நேரடியாக உணர்ற நிலை. போர் சபை, பொன்னுலக மாதிரி உண்மையோட ஞானத்தை வேறுபடுத்தி புரிஞ்சுகிற நிலை. சமரச சன்மார்க்க சபை, அதுக்கு பின் நடக்கிற ஆன்மீக இயக்கம். இந்த 3ஐயும் சேர்த்து சத்திய ஞான வெளின்னு அடிகளார் சொன்னார். அதே மாதிரி சிதம்பரம், அருள்வெளி, அருட்பெருஞ்சோதிவெளி, சுத்த சிவவெளி, உபயாம்பரம், இவையெல்லாம் அந்த சத்திய ஞான வெளியையே சுட்டி காட்டுது. கண்ணுக்குள்ளே நடுவுல இருக்கிற அஜ்ஞா சக்கரத்தையே கூட சித் சபை வாயில்னு அடிகளார் சொன்னார். ஆனா அதோட உண்மையான மூலமோ மேலுலகில இருக்கும் அந்த ஞான சபைதான். இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் பாடலில வரும் சொற்களோட ஆழ அர்த்தம் நமக்கு புளிக்கணும். அட, இதெல்லாம் புதுசா இல்ல, இதே சத்திய ஞானம் பழைய தமிழ் சாஸ்திரத்திலேயே வேரூன்றி போயிருக்கு. திருமந்திரம்னு சொன்னாலே புரியும். அன்னே
ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தார் திருமூலர். சாவு இல்லாம வாழ முடியும், உடம்பு பழையாதே, பரகாயம்னு ஒரு தெய்வீக உடம்பு கிடைக்கும்னு அவர் ஓவரா சொன்னாரு. 37 சூரியனோட தெய்வ ஒளி அறிவு இருந்தா மட்டுமே அது சாத்தியம்னு அவர் டைரக்டா அறிவிச்சாரு. திருமந்திரம் பாடல் எண் 706. மரணம், சசைவிடல், வன்பரகாயம். இரணஞ்சேர் பூமி இறந்தோர்க்கு அளித்தல் அரணன் திருவுரு ஆதல் மூயல் ஆம்கரன் ஒரு கேள்வி கணக்கு அறிந்தோனே. மரணம், சசைவிடல், வன்பரகாயம், அரணன் திருவுரு ஆதல். கருங்குழிலே இருந்தப்போ ரொம்ப அதிசய சம்பவங்கள் நடந்துச்சு. மழை, காற்று, நெருப்பு எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்திட்டாரு. பேய், பூதம், பிரேதம் மாதிரி உயிர்களையும் கையில வைத்தாரு. ஒரு நள்ளிரவு மண்ணோட விளக்கு கிண்ணத்துல உட்கார்ந்து பாடல் எழுதிக்கிட்டு இருந்தார். வீட்டுக்காரம்மா தண்ணியோட குடம் வச்சிருந்தது. எண்ணெய்னு நினைச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டார். ஆனா அதிசயமா அந்த விளக்கு தண்ணியோடவே எரிந்து கொண்டே இருந்துச்சு. சில நேரம் பொன்னா உலோகத்தை மாற்றி காட்டினார். ஆனா பேராசப்பட்டவங்களுக்கு தங்கத்துக்கு பின் போகாதீங்க, இவையெல்லாம் ஒன்றுமில்லன்னு சொன்னாரு. பெருஞ்சாதி, குஷ்டம், புற்றுநோய் மாதிரி நோய்க்கு அவர் கொடுத்த விப்பூதியாலே குணமாகிட்டது. 1867 அவர் வடலூருக்கு மாறி தர்மசாலை, சமரச வேத பாடசாலை, சத்திய ஞான சபை 3 பேராசிரிய காரியங்களையும் ஆரம்பிச்சார். அவரோட கடைசி 10 வருஷம்தான் பீக்கான ஆன்மீக உணர்வு வந்த டைம். அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன அந்த பேரொளி முதல் பாகத்திலே தரிசனம், 4ஆம் பாகத்துல வளர்ச்சி, 6ஆம் பாகத்துல முழு பூரண நிலை, ஜோதி ஆகவல், பொன் வடிவ பெரு, சுத்த சிவநிலைன்னு பாடல்கள்ல அந்த பேரறிவு பூரணமா வெளிச்சம் அடிச்சிருக்கு.